இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மறுபடியுமாக சந்திக்கிறது. ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாக அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். சோ ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம கூட அவர் பேசுவாரு. உங்க கூடயும் என் கூடயும் அவர் பேசுவாரு. அவருடைய காரியங்களை நம்முடைய இருதயத்துல போடுவாரு. சோ அத நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பாக ஒரு சின்ன பாடல் ஒன்று பாடலாம். சரியா? நான் ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது, ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என்ன, சரியா? இதை நான் தான் பாட போறேன். நான் ஆடியோ ப்ளே பண்ணல. ஸோ அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பாடலாம். ஓகே. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எனக்கு நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னையா காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எனக்கு நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எனக்கு நித்திய பேரின்பம் உண்டு. சரியா? சோ இந்த இது இந்த பாடல் சங்கீதம் 16ல இருக்குது. நம்ம அத சங்கீதத்தை ஒரு தடவை வாசிக்கலாமா? சங்கீதம் 16 யாராவது ஒருத்தவங்க வாசிக்கலாம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஆமென். இல்லையா? சோ இது ஒரு அருமையான சங்கீதம் இல்லையா? சோ இந்த இந்த ஒரு வசனத்தை தான் நான் வந்து அன்னைக்கு அக்காட்டையும் ஷேர் பண்ணியிருந்தேன். சங்கீதம் 16ல இருக்கக்கூடிய அந்த 6வது வசனத்துல இருக்கக்கூடிய கடைசி பகுதி என்னன்னா, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சரியா? எனக்கு எப்பவுமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம், இந்த பாட்டு. என்னன்னா எனக்குரிய பரம்பரை சொத்தும் அவராதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்கிறது. இந்த இந்த சொத்துகள் இது வந்து சுதந்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, நம்ம அப்பா அம்மா இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து அப்பா அம்மா மாதிரி வந்து சொத்தை வச்சுட்டு போவாங்க. அநேக காரியங்கள் வந்து வாரிசாக இருக்கும்போது அந்த சொத்துகள் அவங்களுடைய வாரிசுல தொடர்ந்து ஜெனரேஷன் தாண்டி ஜெனரேஷன் அவங்களுடைய வம்சத்துல அது வந்து கொண்டே இருக்கும். சரியா? இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தாவீது வந்து இந்த இடத்துல எழுதுறாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நேர்த்தியான இடத்துல வந்து அவர் வந்து நமக்கு என்ன செய்யறாராம்? பங்க தராராம். இங்க வந்து சொல்றாரு, கர்த்தரே என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறார், அவரே என்னுடைய பரம்பரை சொத்தாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து சொல்றாரு. சரியா? சோ இந்த சொத்துக்களை பத்தி தான் நான் வந்து இன்னைக்கு பேசணும்னு வந்திருக்கிறேன். ஆஹ் தாவீது எப்படி வந்து ஆண்டவரை வந்து தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய சொத்தாக வந்து ஆண்டவரை கண்டுகொண்டாரோ, அதே போல இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து ஆண்டவரை நம்மளுடைய வாழ்க்கையின் சொத்தாக, நம்ம வந்து வாழ்க்கையில மதிக்கக்கூடிய ஒரு பொருளாக, அது நம்முடைய ஒரு பொருளாக நம்ம வந்து ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறாரு. சரியா? சோ இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஸ்லைட ஷேர் பண்றேன். நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசணும். சரியா? சோ நான் வந்து இங்க ஒரு சின்ன பிபிடி வச்சிருக்கேன். ஆனா இந்த பிபிடி வந்து ஒரு நல்ல பிபிடி, இதுல ஒண்ணுமே எழுதல நான். சரியா? இந்த பிபிடி என்ன சொல்லுதுன்னா, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். என்னன்னா நம்மளுடைய சொத்துகள் என்ன, நம்மளுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல வந்து அக்கௌண்டிங் படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், பேலன்ஸ் ஷீட்ல வந்து அசெட்ஸ் இருக்கும், லைபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம கிட்ட எவ்வளவு சொத்துகள் இருக்கு, நம்ம கிட்ட எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. சொத்துகள் என்றால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரியங்கள் என்னவா இருக்குது, வேற நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இல்ல செலுத்த வேண்டிய கடன்கள் என்னதா இருக்குது, அது வந்து லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ் வந்து லெஃப்ட் சைட்ல எழுதுறோம், அசெட்ஸ் வந்து நம்மளுடைய சொத்துகள் என்ன என்று சொல்லிட்டு நம்ம ரைட் சைட்ல எழுதுறோம். சரியா? சோ இப்ப நீங்க தான் சொல்லணும், நம்ம கிட்ட என்னெல்லாம் வந்து சொத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா என்ன இருக்குது, நீங்க எதெல்லாம் சொத்துன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொன்னீங்கன்னா தான் எழுதுவேன் நான். ஹலோ, கேக்குதா? நீங்க பேசலன்னா இதுக்கப்புறம் இது பேசவே முடியாது. சொல்லுங்க. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க செல்லுங்களா. இப்படி அமைதியாவே உட்கார்ந்துருப்பீங்களா? ம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் அட்மிட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சொத்து உங்ககிட்ட எது சொத்து அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதுல? மீனிங் புரியுதுல? சரி, நான் வந்து சீக்கிரம் ஒரு பண்ணுங்க ஸ்டார்ட் பார்க்கலாம். பண்ணிடுறேன். சரியா? ஒரு சின்ன பெண்ணு வச்சிருக்கிறோம் இல்லையா, நம்ம வச்சிருக்கலாமா? ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க. ம் பெண் ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெண் ஒரு சொத்து. சரியா? நிறைய பேர் இப்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பெண்ணையே வாங்கி இன்வெஸ்ட் பண்றாங்க. சரியா? ஒரு வாட்ச். இதெல்லாம் நீங்க விலை கொடுத்து வாங்கி நீங்க சொந்தம் கொண்டு இருக்கீங்க இல்லையா? சோ இது உங்களுடைய ஒரு சொத்தாக இருக்குது. அம்பானியுடைய பையன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எத்தனையோ கோடியில வந்து ஒரு வாட்ச் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. சொல்லுங்க, வேற என்னெல்லாம் நீங்க சொத்து நினைக்கிறீங்க? ஏசப்பா என் மேல வச்சிருக்க கிருபையை நான் சொத்தா வாவ்,
அமேசிங், சிறப்பான பதில். கிரேஸ். வேற நமக்காக கொடுத்த பைபிள். என்னமா? பைபிள். பைபிள். இந்த குரூப்க்கு பிரசங்கமே தேவையில்ல போல, எல்லாம் பயங்கரமா பேசுறீங்க. சூப்பர், அருமை. வேற என்னது? வேற என்ன சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா தோணுதோ சொல்லுங்க. நிறைய பேர் வந்து வீடுன்னு சொல்லலாம், காருன்னு சொல்லலாம், பைக்குன்னு சொல்லலாம். மேபி அவங்களுடைய படிப்பை சொல்லலாம், டிகிரி எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா. வேற என்னெல்லாம் சொத்து நினைக்கிறீங்க? இது ரொம்ப ஆவிக்குரிய காரியங்களாவும் சொல்றீங்க, நல்லது. அப்படியே அது கூட சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இப்ப கூட நம்ம வந்து என்னது படிச்சோம் இல்லையா, ஆண்டவர் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் இல்லையா. அவரே நமக்கு பரம்பரை சொத்தாக இருக்கிறாரு. வேற என்னெல்லாம் நம்ம சொத்துக்களா இருக்கலாம்? வேற ஏதாவது தோணுதா? டக்குன்னு மைண்ட்ல ஏதாவது வருதா? வேற என்னெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு உங்களுக்கு? ரட்சிப்பை தந்திருக்கிறாரு. வேற என்ன தந்திருக்கிறாரு? சால்வேஷன். அவர் வந்து நிம்மதியை தந்திருக்கிறாரு, சமாதானத்தை தந்திருக்கிறாரு, சந்தோஷத்தை தந்திருக்கிறாரு இல்லையா. கரெக்டா இல்லையா? சரியா? சோ நான் வந்து இந்த நாளிலும் என்ன வந்து இந்த அசெட்ஸ் வந்து நம்ம எழுதுறோம் இல்லையா. நம்ம பல நேரத்துல நம்ம வந்து நம்மளுடைய சொத்துகள் என்ன, சொத்து விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தோணும். அதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நான் வந்து அதிகமா போக்கஸ் பண்ண விரும்பக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள். சரியா? ப்ராமிசஸ் ஆஃப் காட். நம்ம வந்து எப்படின்னா, ஒரு இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சரியா? ஒரு நார்மலா ஒரு ரிச்சா இருக்கக்கூடிய அப்பாவுடைய பிள்ளைங்களே வந்துட்டு அவங்களுக்கு இங்கெல்லாம் சொத்து இருக்கு, அங்கெல்லாம் சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மைண்ட்ல இருக்கும் இல்லையா. எனக்கு இந்த மாதிரிலாம் அப்பா வந்து எங்க அப்பா வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பிள்ளைங்க யோசிக்க கூடும். அதே போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்ம, ஆண்டவர் நமக்காக என்ன வச்சிருக்கிறாரு இல்லையா, ஆண்டவர் நமக்காக என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. பல நேரத்துல இந்த ஆண்டவர் நமக்காக என்ன வச்சிருக்கிறாரு, ஆண்டவருடைய சொத்து தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல நேரம் தெரியாமலே வந்துட்டு எப்படின்னா கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு நல்ல பணக்கார அப்பாவுடைய புள்ள வந்து ஒரு ஒரு பிச்சைக்காரனா இருந்தா வந்து அது ஒரு நல்ல விஷயமா? அது ஒரு அவங்களுடைய அப்பாவுக்கு அது பெருமைக்குரிய விஷயமா? அந்த பையனுக்கு வந்து சாப்பாடே இல்ல, அந்த பையனுக்கு ஒழுங்கா ட்ரெஸ் இல்ல, அந்த பையனுக்கு தேவையான எதுவுமே வந்து அவனுடைய வாழ்க்கையில கிடைக்க மாட்டுக்கு. அவன் வந்து ரொம்ப கஷ்டத்திலே இருக்கிறான். ரொம்ப வந்து ஒரு மாரி பிரச்சனையிலே எப்பவுமே சுத்திட்டு இருக்கிறான். பிசாசு பிடியிலே இருக்கிறான். அப்படிங்கிறது வந்து அந்த அப்பாவுக்கு பெருமையா இருக்குமா? இருக்காது. அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம, ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அநேக நேரத்துல அது தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அநேக விதவிதமான கஷ்டத்துக்குள்ள நம்ம வந்து போய்க்கொண்டே இருக்கிறோம். சரியா? சோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன வந்து சொல்ல விரும்புறேன், இல்ல நீங்க என்ன வந்து இன்னைக்கு எடுத்துக்கொண்டு போகணும்னா, ஆண்டவர் வந்து உங்களுடைய அப்பா வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய அப்பா, ஒரு ரிச்சான அப்பா. அந்த தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய அப்பா. அவர் வந்து நமக்காக அநேக காரியங்களை வச்சிருக்கிறாரு. அநேக காரியங்கள், ஐஸ்வர்யங்களை வச்சிருக்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ், ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை வச்சிருக்கிறார். நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போய், ரொம்ப வந்து தோய்ந்து போய், எதுவுமே இல்ல, யாருமே இல்ல, ஒரு நம்பிக்கையே இல்ல
அப்படிங்கிற வாழ்க்கை வாழணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை. ஆண்டவர் வந்து அவ்வளோ பெரியவரா இருக்கிறாரு. பெரியவரா இருக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்கிறாரு. அந்த பெரிய காரியங்களுடைய அந்த பெரிதான ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு தான் அதை வச்சிருக்கிறாரு. சரியா? சோ அந்த ஒரு காரியத்தை நீங்க வந்து இன்னைக்கு உண்மையிலே உங்களுடைய உள்ளத்துல அதை நீங்க உள்வாங்கி உங்களுடைய இதயத்துல அதை போட்டு அதை நீங்க வந்து அதை மட்டும் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறிடும். நீங்க வந்து ஒரு வித்தியாசமான நிலைக்கு உயர்ந்து வரலாம். சரியா? சோ இந்த அநேக நல்ல காரியங்களை நீங்க வந்து சொன்னீங்க. இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? கிருபையை கொடுத்திருக்கிறாரு. பைபிள் ஒரு சொத்தா கொடுத்திருக்கிறாரு. சோ பைபிள் தான் அந்த நான் சொல்ற அந்த ப்ராமிசஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் வந்துட்டு அந்த பைபிள்ல இருக்குது. சரியா? இந்த பைபிள்ல வந்து அவ்வளோ வந்து நல்ல இது எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க கேட்க கேட்க அதிகமாக வசனங்களை பார்க்கும்போது வாசிக்கும் போது இதுல அதிகமான ஒரு புதையல்கள் வந்துகிட்டே இருக்கும். சோ அவ்வளோ வந்து ஒரு ஆழமான சொத்து வந்து நம்மளுடைய பைபிள்ல இருக்குது. அதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களாக நமக்கு இருக்குது. சரியா? சோ சால்வேஷன், ரட்சிப்பு, பீஸ், சமாதானம், ஜாய் இது எல்லாமே வந்து ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய விஷயங்களா இருக்குது. பட் ஆனா பல நேரத்துல ஆண்டவர் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தருவாரு, தந்துட்டாரு அப்படின்னு நம்மளால வந்துட்டு புரிஞ்சுக்கவே முடிய மாட்டுக்கு. அதனாலதான் நம்ம வந்து என்னதான் அநேக நேரத்துல வந்துட்டு ஒரு சோர்ந்து போய் கவலையோட கஷ்டத்தோட நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரியா? ஆனா இந்த நாளில ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தை திறந்து நம்மளுடைய கண்களை திறந்து அவருடைய பொக்கிஷங்களையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் பார்க்கும்படிக்காக ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்யணும். அதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே, நான் எப்போ பைபிள் வாசிச்சாலும் ஆண்டவரே நீங்க எனக்காக என்னெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ என்னெல்லாம் இதுல வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் நான் வந்து பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆவலோடு ஒரு ஆசையோடு நம்ம இந்த பைபிளை வந்து வாசிக்கணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள்ல வந்து நமக்கு வந்து பெரிய பெரிய காரியங்களை வந்து நமக்காக செய்கிறது. சரியா? சோ இதுக்காக நான் வந்து ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புறேன். அததான் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். ஆஹ் ரெண்டு பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள். யாராவது ஒருத்தங்க சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சோ இன்னைக்கு அசெட்ஸ் பாக்குறோம், லைபிலிட்டிஸ் நம்ம பார்க்க போறது இல்ல. ஆனா இந்த அசெட்ஸ் என்னன்னு தெரிஞ்சாலே நமக்கு வந்து ஆண்டவருடைய பெரிதான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படும். யாராவது வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளியதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களுக்கு அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த வசனம் இது 2 வசனம் தான். சரியா? ஆனா இந்த வசனத்துல அவ்வளோ விஷயங்கள் வந்து அடங்கி இருக்குது. சரியா? ஆஹ் இதுக்காக இத நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு ஸ்லைட்ல போட்டிருக்கேன். சரியா? இதை நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இங்க வந்து சொல்லுது என்னன்னா டிவைன் பவர் இல்லையா? சோ திவ்ய வல்லமை, ஆண்டவருடைய திவ்ய வல்லமை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டிய யாவற்றையும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, தேவ பக்தியான ஒரு வாழ்க்கை வாழவும் ஜீவனை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழவும், சரியா, அதை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ வேண்டிய யாவற்றையும் தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரியா? அந்த வாழ்க்கைக்கு தேவையான யாவற்றையும் அவர் எப்படி தருகிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறபடி நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. சரியா? சோ எப்படின்னா நான் வந்து அதை தான் இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். டிவைன் பவர், அந்த திவ்ய வல்லமை நமக்கு
தேவனை அறிகிற அறிவு, நாலேஜ் ஆஃப் காட், அதன் மூலமாக தேவ பக்திக்கு தேவையான வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை வந்து என்ன செய்கிறதா, நமக்கு தருகிறதா. சரியா? சோ இந்த வசனத்துல அவருடைய வல்லமை நமக்கு என்ன செய்கிறதா, நமக்கு தேவ பக்தியாய் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு அது தந்துரப்பட்டிருக்கிறது. சரியா? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திவ்ய வல்லமை ஆண்டவருடைய அறிவினாலே வரக்கூடிய அந்த தேவ பக்திக்கான எல்லா காரியங்களும் அடுத்தாப்புல என்ன சொல்லுது 2வது வசனத்துல என்னன்னா, 4வது வசனத்துல இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் உள்ள அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. சரியா? சோ இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, சோ இங்க கடைசியை சொல்றது மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்ம எல்லாருமே, சரியா, இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அந்த திவ்ய சுபாவங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வாக்கு தத்தங்கள் தேவை. இந்த வாக்கு தத்தங்கள் வந்து என்ன செய்யும்னா நம்மை இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டான எல்லா கேட்டுக்கும் நம்மளை தப்புவிக்குமா. வாலிபர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அநேக காரியங்கள் இச்சையாக இழுக்கக்கூடிய விஷயங்கள், அநேக காரியங்கள் ஆண்டருடைய வாழ்க்கையை விட்டு, ஆண்டருடைய வழிகளை விட்டு நம்மை வந்து வழி தப்பி போக செய்யக்கூடிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அந்த இச்சையினால் இழுக்கப்படாதபடிக்கு நம்ம எல்லாரையும் இன்னொரு விஷயம் இழுக்குது. அது என்னன்னா ஆண்டருடைய வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தங்களை பெற்று அந்த வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து வாழும்போது திவ்ய சுபாவத்துக்கு ஒப்பாக மாறுகிறோம். சரியா? சோ ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, நமக்கு திவ்ய வல்லமையை தந்திருக்கிறாரு, அதே போல வாக்கு தத்தங்களையும் தந்திருக்கிறாரு. எதுக்குன்னா நம்ம அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும்னு சொல்லி. சரியா? சோ இன்னைக்கு என்னன்னா நம்ம போக்கஸே வந்து என்னன்னா ஆண்டருடைய வாக்கு தத்தங்கள் நம்மை வந்து திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. நம்ம எல்லாரையும் வந்து இயேசுவை போல மாற்றக்கூடிய வல்லமை, ஆற்றல் வந்து எங்க இருக்குதுன்னா அவருடைய வாக்கு தத்தங்களிலே இருக்குது. அநேக நேரம் நினைக்கலாம் நம்மளுடைய ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக, இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக அது மாத்திரம்தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அதுக்கும் மேலாக திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆகும்படி அவருடைய சுபாவம், இயேசுவின் சுபாவத்துக்கு ஒப்பாக நாங்கள் மாறும்படிக்காக ஆண்டவர் வந்து நம்ம வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் தராரு. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் வந்து நம்மை இயேசுவை போல மாற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்குது. அது வந்து எந்த விதமான வாக்கு தத்தமாக இருந்தாலும் அது வந்து என்னது, நம்ம இயேசுவுக்கு நேராக அந்த சுபாவத்துக்கு நேராக கொண்டு போய் விடணுங்கிறது தான் அந்த வாக்கு தத்தத்துடைய நோக்கமாக இருக்கிறது. சரியா? சோ முதலாவது என்ன பார்த்தோம், நம்ம ஆண்டருடைய வாக்கு தத்தங்கள் அநேகமாக இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு என்னது, சொத்தாக இருக்கிறது. அவரே நமக்கு சுதந்திரமாக இருக்கிறாரு. அவரே நம்மளுடைய பரம்பரை சொத்தாக இருக்கிறாரு. அவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யமான தகப்பனா இருந்து நமக்கு என்ன செய்யறாருன்னா அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அநேக வாக்கு தத்தங்களை, அநேக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறாரு. சரியா? ஆனா இப்போ நான் வந்து இந்த இச்சையில இருந்து வெளியே வரணும், இந்த உலகத்தின் காரியங்கள இருந்து வெளியே வரணும், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும்னு சொல்லும் போது இந்த உலகத்தின் காரியங்களை ஆண்டவர் தரமாட்டாரா? அப்படியும் கிடையாது. இந்த உலகத்துல நமக்கு தேவையா இருக்கக்கூடிய மேபி அது சரீர சுகமாக இருக்கலாம், இல்லாட்டி உலகத்தின் எந்த ஒரு தேவையாக இருக்கலாம். அதையும் அவர் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் வந்து நமக்கு
சந்திக்கிறார். அதற்கான வாக்குத்தத்தங்களும் வந்துட்டு ஆண்டவர் வந்து நிறைய வந்து பைபிள்ல வச்சிருக்கிறாரு. நம்ம வியாதியா இருக்கிறோமா, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை வந்து அவர் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறாரு. ஒருவேளை பொருளாதார பிரச்சனையா இருக்குதா, அந்த இதுலயும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. எப்படின்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தேவன் நமக்கு தருகிறாரு. சரியா? அப்பேற்பட்ட காரியங்கள் அநேகமாக இருக்குது. ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா, அதை நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அதை சம்பூர்ணமாய் தருகிற தேவனா இருக்கிறாரு. சரி, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே மீன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, என்னெல்லாம் குறைவா இருக்குதோ, அந்த குறைவுகளுக்கு எல்லாம் வந்து என்னது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. இந்த இந்த இது ஒரு என்னது, ஒரு புதையல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இடத்துல போய் நம்ம எவ்வளவு அதிகமா தோன்றோமோ அந்த அளவுக்கு வந்து ஆழமான புதையல்கள், ஆழமான காரியங்கள், சத்தியங்கள், ஆசீர்வாதங்கள், ஆழமான ரகசியங்கள் வந்துட்டு நமக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவாரு. சரியா? சோ நம்ம வந்து ஒரு நாளும் நம்ம வந்து சோர்ந்து போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவ்வளவு மேன்மையானதாக இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவதற்கு எனது சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கிறது. அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, முற்றிலுமாக அதை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களை பெற்று அந்த ஒரு ஒரு ஐஸ்வர்யத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தினந்தோறும் அனுபவித்து வாழலாம். ஒரு நாளும் நமக்கு வந்து சோர்ந்து போகக்கூடிய அவசியமே நமக்கு இல்லை. சரியா? நம்ம வந்து பல நேரத்துல பல கஷ்டங்கள் இருக்கலாம், நல்லா இருக்கலாம். நம்ம ஒரு சிலருக்கு ஒரு விஷயத்துல நல்லா இருக்கும், இன்னொரு விஷயத்துல நல்லா இல்லாம இருக்கலாம். ஆனா எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்காக இருக்கிறது. பலவீனமாக இருந்தாலும் இருக்குது, சோர்ந்து போனாலும் இருக்குது, கவலைப்பட்டாலும் நம்மகிட்ட வார்த்தைகள் இருக்குது. நம்மை படுத்துவதற்கு, நம்மை திடப்படுத்துவதற்கும், நம்மளை வந்து உருவாக்குறதற்கும், நம்மை ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதற்கும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரியா, நம்ம வந்து கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்காக தந்திருக்கிறாரு. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரியா? அந்த வசனங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து, அந்த வசனங்களை, அந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் அதை வந்து உள்வாங்கி நம்மளுடைய வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணும்போது, ஆண்டவருடைய வசனங்கள் அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில உயிர் பெற்று அது உண்மையாக மாறுகிறது. அநேக வாக்குத்தத்தங்கள் எந்த விதமான கண்டிஷன் இல்லாம இருக்கும். நான் வந்து உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு இருக்கும். ஒரு சில வாக்குத்தத்தங்கள் சில கண்டிஷனோட இருக்கும். நீ கர்த்தரை நம்பு, அப்பொழுது உனக்கு இதெல்லாம் நடக்கும், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் சில கண்டிஷனோட இருக்குது. சோ கண்டிஷனோட இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் இருக்கு, கண்டிஷன் இல்லாம இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனா எல்லாமே வந்து ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார், நமக்காக வச்சிருக்கிறார். நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு என்னது எதுவுமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல, எங்க அப்பா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்காக வந்திருக்கிறாரு. அது வந்து எங்க இருக்குது, இந்த புக்ல இருக்குது. சரியா? ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுவாரு, என்னன்னா, ஆண்டவரே, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த உங்களுடைய வேதாகமத்துல இருக்கக்கூடிய எல்லா ப்ராமிசஸையும் என் வாழ்க்கையில நான் பெற்றிருந்திருக்கணும். அது எந்த ப்ராமிஸாக இருந்தாலும், சுகத்தை குறித்ததாக இருக்கலாம், இல்ல வந்து எந்த ஒரு ஆவிக்குரிய ரகசியமாக இருக்கலாம், இல்ல எந்த ஒரு பொருளாதார காரியமாக இருக்கலாம். எந்த ஒரு ப்ராமிஸாக இருக்குதோ, நீங்க வந்து இந்த புக்ல ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க தருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ராமிசஸ் எல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கையில உண்மையாக மாறணும் ஆண்டவரே. அதே போல இந்த புக்ல ஆண்டவரே நீங்க என்னெல்லாம் கட்டளைகள் கொடுத்திருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படிஞ்சவனா இருந்திருக்கணும். ஒரு ஒரு கட்டளை பத்தி சொன்னாரு, லவ் யுவர் எனிமீஸ், உங்களுடைய சத்துருக்களை நேசிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு.
அவர் கேட்டாரா, ஆண்டவரே எனக்கு சத்துருக்களே இல்லைன்னா நான் வந்து எப்படி வந்து அவங்கள நேசிக்க முடியும்? இந்த கட்டளைய நான் கீழ்ப்படியாமலே வந்துருவேனா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் யோசிச்சிருக்கிறாராம். பட் ஆனா என்னது, அவர் ஊழியத்துல இருக்கும்போது அநேக மக்கள் வந்து என்னது, அவருக்கு விரோதமாக எழும்புனாங்க. நான் கிறிஸ்டியன்ஸ் எழும்புனாங்க. சபையில இருக்கவங்கள எழும்புனாங்க. எல்லாமே அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு டைரக்டா எனிமீஸா இல்லாட்டாலும் அவருக்கு விரோதமா எழும்பக்கூடிய நபர்கள் அநேகமாக இருந்தாங்க. அப்பொழுதுதான் அவர் வந்து அந்த கட்டளையும் வந்துட்டு அவரால கீழ்ப்படிய முடிஞ்சது. என்னன்னா, என்னுடைய என்னுடைய சத்துருக்களை, எனக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை நான் நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாராம். சோ இப்படியாக வந்து அநேக வாக்கு தத்தங்கள், அநேக கட்டளைகள் ஆண்டவர் வந்து அவருடைய வார்த்தையில வச்சிருக்கிறாரு. இதுதான் நம்மளுடைய போக்கஸாவும் இருக்கணும். என்னன்னா, ஆண்டவரே இந்த புக்ல இருக்கக்கூடிய, இந்த வேதாகமத்துல இருக்கக்கூடிய எல்லா வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகணும். அது எப்போ உண்மையாகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை படிச்சு அது என்னதான் சொல்லியிருக்கிறாரு, என்ன வாக்கு தத்தங்கள், என்ன ஆசீர்வாதங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சா தானே அதை நம்ம வந்து கேட்க முடியும். அப்போதான் அதுக்காக நம்ம என்ன செய்யணும், தினந்தோறும் இத வாசிச்சு தியானிச்சு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கணும். ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன என்று அறிஞ்சு அதுக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுதுதான் அந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையாக மாறும். சரியா? சோ இது வாசிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ வந்து உண்மையாக மாறும்னா, அதுக்கு ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் வச்சிருக்கிறது வந்து என்னன்னா, விசுவாசத்தினால நம்ம கேட்கணும். விசுவாசத்தினால நம்ம அதை கேட்கும்போது ஆண்டவர் வந்து உண்மையாகவே அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்த வல்லவரா இருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து சுகத்துக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. ஞானத்துக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படணும், உண்மையாகணும் அப்படின்னா நமக்கு விசுவாசம் ரொம்பவும் அவசியமாக இருக்கிறது. நம்ம மேபி கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 5, 6, 7 இந்த 3 வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். யாராவது வாசிக்கலாம்? யாக்கோபு 1வது அதிகாரம் 5, 6, 7. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. தேங்க்யூ சிஸ்டர். எவ்வளவு அழகா எழுதியிருக்குது இல்லையா? சோ ஞானத்தை கேட்கும் போது அவர் வந்து நமக்கு சம்பூர்ணமா கொடுக்கிறாரு. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், இன்னும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக அப்படின்னு சொல்லுது. எப்படின்னா, நான் வந்து விசுவாசம் இல்லாம அதை கேட்டேன்னா அது ஆண்டவர் எனக்கு தருவார்னு அவன் கொஞ்சம் கூட என்னது நினைச்சே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. சோ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த வேதாகமத்துல இருக்கக்கூடிய அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்ங்கிற ஒரு ஆவல், வாஞ்சை அது நமக்கு வேணும். அதோட சேர்ந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தோடு நம்ம வந்து என்னன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, அதை இயேசுவின் நாமத்துல நம்ம கேட்கும்போது அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து தந்திருக்கிறாரு. நான் வந்து ஒரு சில நேரம் லைட்டா மனசுல நினைச்சிருப்பேன். அதை கூட ஆண்டவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு தான் ஆண்டவர் வந்து எப்பவுமே விருப்பப்படுறாரு. சரியா? சோ அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் சூழ்நிலையோ, என்ன கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களின் மத்தியில, அந்த சூழ்நிலையில அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சரியா? அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு
சொத்தாக இருக்கிறது. இது எல்லாமே ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு செக் புக் மாதிரி. சரியா? அக்கவுண்ட்ல காசு இருக்குது. சரியா? செக் புக்ல நம்ம வந்து என்னன்னா சிக்னேச்சர் போட்டு கையெழுத்து போட்டு என்ன செய்யணும், பேங்க்ல போய் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த சொத்து அந்த பேங்க்ல இருக்கிற பணம் வந்து நமக்கு கையில கிடைக்கும். சரியா? அதே போலதான் இந்த செக் புக்ல இருக்கக்கூடிய அநேக சொத்துகள் நம்மளுடைய விசுவாசத்தின் கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சரியா? நம்ம விசுவாசத்தோட அதை அறிஞ்சு விசுவாசத்தோட கையெழுத்து போட்டு அதை எடுத்துக்கொள்ளும் போது அந்த காரியம் நமக்குரியதாக மாறுகிறது. அது எதுவாக கூட இருக்கலாம். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, ஒருவேளை யாருக்குமே நீங்க சொல்ல முடியாத காரியமாக கூட இருக்கலாம். சரியா? ஆனா அந்த காரியத்துல இருந்தும் ஆண்டவர் வந்து உங்களை வெளியே கொண்டு வர வல்லவரா இருக்கிறாரு. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் உண்மையாக இருக்கிறது. எந்த வார்த்தையும் அது வீணாய் திரும்புவதில்லை. அது எதற்காக அதை வந்து அனுப்பி இருக்கிறாரோ அந்த காரியத்தை முடித்து விட்டு வரக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. சரியா? ஆண்டோடைய வல்லமையான வார்த்தைகள் இந்த உலகத்தையே உண்டாக்கி இருக்கிறது. சோ நம்முடைய பிரச்சனைகள் வந்து அவருக்கு ஒண்ணுமே இல்லை, எம்மாத்திரம் அப்படின்னு தான் நம்ம கேட்கலாம். சரியா? சோ நீங்க எல்லாருமே இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்களை உங்களுடைய சொத்தாக மதிங்க. ப்ராபப்ளி உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் மெட்டீரியலா நீங்க வந்து என்னெல்லாம் வந்து சொத்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை காட்டிலும் மேன்மையான சொத்து வந்து இந்த வாக்கு தத்தங்கள் தான். இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளும் தேவனுடைய வசனங்களும் அவருடைய ப்ராமிசஸ் தான் நமக்கு அதிகமான பெரிய சொத்தாக இருக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் இந்த வசனங்களை வாக்கு தத்தங்களை இழந்துடாதீங்க. இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைய முற்றிலுமாக சீரமைக்க முடியும். சரியா? சோ முற்றிலுமாக இந்த ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தை கொண்டு கேளுங்க. இந்த வசனத்துல ஏதாவது வாசிக்கிறீங்க, உடனே விசுவாசத்தோட ஆண்டவரே இந்த காரியம் என் வாழ்க்கையில உண்மையாக மாறட்டும் அப்படின்னு ஒரு சின்ன ஜபத்தோட இருங்க. உங்களுக்கே தெரியாது, ஆனா அற்புதமாக ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாக்குவாரு. அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நேரத்துல எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்துவாரு. இந்த விசுவாசத்தை கொண்டு தொடர்ந்து உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய இந்த உறவுல நீங்க வளரும் போது, நாம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் தேவ பக்தியாய் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தந்து அவருடைய வாக்கு தத்தங்களின் மூலமாக நம்மை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. அவருடைய வாக்கு தத்தங்களின் நிமித்தமாக நம்ம இயேசுவை போல மாறுவோம். சரியா? சோ இந்த ஒரு உறுதியோட நம்ம இன்னைக்கு நைட்டு அந்த உறுதிய அதிகமாக நம்முடைய இருதயத்துல கொண்டு நம்ம வாழலாம். தொடர்ந்து ஆண்டவர் வந்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.